ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிமை ரிவ்யூ பண்ண போறோம். அது என்ன ஷார்ட் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா சலூன். இந்த ஷார்ட் ஃபிலிமோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 16 minutes 24 seconds. இதோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியன் சார், சக்திவேல் சுப்பிரமணியன் சார் இதோட டேரக்டர். இந்த ஷார்ட் ஃபிலிமோட ஒன்லைன் நம்ம என்னன்னு இப்போ பார்க்க போறோம். ஓகே, இந்த ஷார்ட் ஃபிலிமோட பிளாட் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஒரு பையன் ஸ்கூல்ல முடி வெட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க. அதனால என்ன பண்ணானா அவங்க அப்பா அம்மா கிட்ட காசு கேட்கறான். அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து ஒரு 10 ரூபா வாங்கிட்டு ஒரு சலூன் கடைக்கு போறான். சலூன் கடைக்கு போனப்ப அவன் வித்தியாசமா பார்த்தது ஒரு ட்ரிம்மரை. இந்த ஸ்டோரி பிளாட் எப்படி மூவ் ஆயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 90s கிட்ஸோட லைஃபை பேஸ் பண்ணி மூவ் ஆயிட்டு இருக்கு. அந்த சலூன் கடையில ஒருத்தர் வந்து ட்ரிம்மர்ல ஹேர் கட் பண்ணிட்டு இருக்காரு. அதை பாக்குற அந்த சின்ன பையனுக்கும் நானும் ட்ரிம்மர்ல ஹேர் கட் பண்ணணும்னு ஒரு ஆசை உருவாகுது. அதனால அவன் போய் அந்த அண்ணன்ட்ட கேட்கறான், ஆனா நானும் ட்ரிம்மர்ல முடி வெட்டிக்கணும்னு நினைக்கிறேன், எவ்வளவு நான் ஆகும் அப்படின்ட்டு. ட்ரிம்மர்ல முடி வெட்டுறதா இருந்தா 50 ரூபா ஆகும் தம்பி, கத்திரிக்கோள் சீப்பை வச்சு நான் முடி வெட்டணும்னா 10 ரூபா ஆகும். அப்ப அவன்கிட்ட 10 ரூபா தானே இருக்கு அப்படின்னு சொல்லப்ப 50 ரூபா எடுத்துட்டு வாப்பா, நான் உனக்கு ட்ரிம்மர்ல முடி வெட்டி விடுறேன் அப்படின்னு சொல்றான். சோ அவன் வீட்டுக்கு போய் 50 ரூபா இருந்தா தாமா முடி வெட்டணும் அப்படின்னு கேட்கிறான். ஆஸ் இட் இஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும் 90ஸ்ல 50 ரூபான்றது பெரிய காசு தான். அப்படி கேட்ட அந்த பையன்ட்ட அவங்க அம்மா சொல்றாங்க, மசுறு வெட்ட எதுக்குடா 50 ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லி அவனை அமுச்சு விட்டுறாங்க. அடுத்த நாள் அந்த பையன் ஸ்கூலுக்கு போறான். ஆனா இந்த இடத்துலதான் வாழை படத்தோட ஒரு பிளாட் வச்சிருந்தாங்க. அந்த வாழை படத்துல நம்ம பார்த்தப்ப டீச்சருக்கும் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் இருக்கிற ஒரு சின்னதான ஒரு ரெஃபரன்ஸ் சீனை ரீக்ரியேட் பண்ணி இந்த ஷார்ட் பிலிம்லயும் வச்சிருக்காங்க. அதே ஆஸ் இட் இஸ் சேம் சீனை ரீக்ரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. பட் பார்க்க நல்லா தான் இருந்தது. ஸோ நானும் அந்த ஷார்ட் பிலிம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்படி மூவ் ஆகுக்குள்ள ஏதாவது ஒரு லாஜிக் மிஸ்டேக் வருமா அப்படின்னு நானும் செக் பண்ணி பார்த்தேன். பட் எந்த ஒரு லாஜிக் மிஸ்டேக்கும் ஸ்டார்டிங்ல இல்லாம அந்த பிளாட் அந்த ஸ்டோரி லைன் அப்படியே மூவ் ஆயிட்டு இருந்தது. எப்படி மூவ் ஆயிட்டு இருந்ததுன்னா, அந்த டீச்சர் வந்து வந்து போர்டை எரேஸ் பண்றாங்க. எரேஸ் பண்ணக்குள்ள பாத்தீங்கன்னா அதோட டேட்டு கூட 2005, வருஷம் 2005, டேட் 11/2/2005 வெள்ளிக்கிழமைன்றது முதல் கொண்டு அந்த பிளாட்ல அப்படியே இது வந்து 90ஸ்ல மூவ் ஆகிற மாதிரியே நம்ம காட்டிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பையனோட ஃப்ரெண்டும் இதை பாத்தியா நான் முடி வெட்டிட்டு வந்திருக்கேன், ட்ரிம்மர்ல வெட்டினேன், நல்லா சுகமா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணான். ஸோ இதை கேட்கக்குள்ள அந்த பையனுக்கு இன்னும் எக்ஸைட்மெண்ட் உருவாகுது. நம்மளும் போய் ஒரு ட்ரிம்மர்ல முடி வெட்டுவோம், முடி வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றானா, எப்படி வாழை மூவில வந்து வாழைப்பழ தாரை வந்து மேல வச்சுட்டு சுமந்துட்டு போய் விற்பாங்களோ, விற்க கொடுக்குற ஒரு ஆள்கிட்ட கொடுத்து அதை விற்கிறாங்களோ, அது மாதிரி இந்த பையன் என்ன பண்றான்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த பம்கின் பம்கின் பழத்தை எடுத்துட்டு போயிட்டு ஊர் ஊரா போய் வித்து காசை ரெடி பண்ணிடுறான். ரெடி பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, பஸ்ல போயிட்டு டவுன்ல போயிட்டு முடி வெட்டலாம் அப்படின்னு போறான். ஏன்னா அவன் அந்த கடைக்கு முடி வெட்ட போனப்ப அந்த கடை பூட்டி இருந்துச்சு. அதனால அவன் என்ன பண்ணிட்டான்னா, பஸ் ஏறி டவுனுக்கு போய் ஜாலியா நம்ம முடி வெட்ட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடி வெட்ட போயிட்டான். முடி வெட்ட போன இடத்துல பார்த்தா அவனோட காசை தொலைச்சிட்டான். தொலைச்ச உடனே அவனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப இதுவாயிடுச்சு. ஆனா இந்த இடத்துல நடந்த ஒரு மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்கன்னா, கதையோட டைம் பீரியட் பாத்தீங்கன்னா 2005ல மூவ் ஆயிட்டு இருக்கு. ஆனா டிவிகேவோட போஸ்டர் பின்னாடி இருக்கிறது தெரியாம அவங்க வந்து அந்த சீனை ஷூட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்ப 2005லே டிவிகேக்கு லீட் கொடுத்துட்டாங்களா இந்த கதையில அப்படின்ற மாதிரி இந்த கதை மூவ் ஆகிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சது அந்த செகண்ட் ஹாஃப்ல. இந்த 16 minutes 24 seconds டியூரேஷனா நான் ரெண்டா பிரிச்சுக்கிட்டேன். ஸ்டார்டிங்ல எந்த ஒரு லாஜிக் மிஸ்டேக்குமே பண்ணாம இந்த டைரக்டர் வந்து படத்தை ஒரு ஃப்ளோல கொண்டு போயிட்டு இருந்தாரு. ஆனா செகண்ட் ஹாஃப்ன்ற மாதிரி, அதாவது நான் ஒரு இன்டர்வல் பேஸ் கொடுத்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு உங்களுக்கு சொல்றேன். பட் இது வந்து ஒரு 16 minute ஷார்ட் ஃபிலிம் தான். அப்படி பார்க்கக்குள்ள கொஞ்சம் நல்லா லாஜிக்கோட போயிட்டு இருந்த அந்த ஷார்ட் ஃபிலிம் கொஞ்சம் போக போக லாஜிக் மிஸ்டேக்ல ஒரு இடத்துல லாஜிக் விட்டுட்டாங்க. அது எந்த இடம் பாத்தீங்கன்னா, டிவிகேயோட போஸ்டரை அவங்க பார்த்தாங்களா இல்லையான்னு தெரியல. பட் அதை மட்டும் கரெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஷார்ட் ஃபிலிம் ஒரு பக்கா ஒர்த்தான ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் நான் சொல்லுவேன். இது பார்க்க நல்ல ஒரு ஃபீல் குட் ஃபீலிங் கொடுத்துச்சு. ரெண்டாவது ஒரு விஷயம், இந்த சலூன்ற ஷார்ட் ஃபிலிம்க்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 10/8.5. ஏன்னா இதோட மேக்கிங் எல்லாமே பக்காவா இருந்துச்சு. பட் அவங்க பண்ண லாஜிக் மிஸ்டேக் எதுல பாத்தீங்கன்னா, அந்த டிவிகே போஸ்டரை கவர் பண்ணி எடுத்துட்டாங்க. அந்த டிவிகே போஸ்டர் கவர் பண்ணாம இருந்தா மேபி நல்லா இருந்திருக்கலாம். ஆனா அதை சுதாரிச்ச டைரக்டர் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த சீன் வர்றப்ப பிளர் பண்ணிட்டாரு, பேக் சைட்ல பேக்ரவுண்ட் பிளர் பண்ணிட்டாரு.
ஆனா ஒரு சின்ன மிஸ்டேக் என்ன பண்ணிட்டாருன்னா அதை ஃபர்ஸ்டே அவரு காட்டிட்டு அதுக்கப்புறம் உள்ள சீன்ல தான் அதை பிளர் பண்ணிட்டாரு. ஸோ இதை முன்னாடியே பிளர் பண்ணி எடுத்திருந்தா இந்த ஷார்ட் ஃபிலிமோட இது வந்து நமக்கு ஒரு 90s ஃபீலே கொடுத்துருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. பிளஸ் நான் கிளைமேக்ஸ் இன்னும் உங்ககிட்ட சொல்லவே இல்லை. கிளைமேக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பையன் பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்து அழுதுட்டு இருக்கான், இது மாதிரி முடி வெட்ட நான் எடுத்துட்டு வந்த காசு மிஸ் ஆயிடுச்சுன்னு. அப்ப டீச்சர் அங்க எதர்ச்சியா வந்து, நீங்க என்ன பண்ற, ஸ்கூலுக்கு போலையா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல டீச்சர், நீங்க தான் முடி வெட்டிட்டு வர சொன்னீங்க, முடி வெட்டிட்டு வரலன்னா என்ன பனிஷ் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப அந்த டீச்சர் என்ன சொல்றாங்க, சரி வான்னு சொல்லி அவனை முடிவெட்டுற கடைக்கு கூட்டிட்டு போய் அந்த ட்ரிம்மரை வச்சு அவனை வந்து முடிவெட்ட வைக்கிறாங்க. அதோட அந்த பையனும் ஹாப்பி, அந்த டீச்சரும் ஹாப்பி. ஆக்சுவலி இந்த லீட் ரோல் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா, எப்படிரா ரோகன் தான் இந்த லீட் ரோல் பண்ணாரு. ஸோ இந்த ஷார்ட் ஃபிலிம் நல்லா தான் இருந்துச்சு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம பாருங்க. நான் உங்களுக்கு இதோட லிங்கை கண்டிப்பா வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ தேங்க்யூ கைஸ். இது மாதிரி உங்க ஷார்ட் ஃபிலிமை ரிவ்யூ பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா எனக்கு மறக்காம உங்க ஷார்ட் ஃபிலிமோட லிங்கை டிஎம் பண்ணுங்க. நான் அதை பார்த்துட்டு என்னோட ரிவ்யூவை கரெக்டா உங்களுக்கு கொடுக்குறேன்.